ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் 10ஆம் வகுப்பு இயல் 2 இயல் 1 ஆல்ரெடி முடிச்சுட்டு அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம். இயல் 2 தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் கிட்டத்தட்ட முடிச்சுட்டோங்க. இதில் இப்போ நம்ம இயல் 2ல் இருக்கக்கூடிய அந்த புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 17 கேள்விகள் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவோட நம்ம என்ன பண்ணணும், இந்த யூனிட்டை முடிக்கணுன்றதுனால நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேலிஸ்ட் வந்து தனியாக இருக்குங்க. தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு பிளேலிஸ்டே தனியாக இருக்கு. யாருன்னா புதுசாக வரீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுவரை நடந்த எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம இதில் தொடர் வகைகளை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். மாடியிலிருந்து இறங்கினார் முகமது, அவர் பாடகர். மாடியிலிருந்து இறங்கினார் முகமது, அவர் பாடகர். அவரது அறையில் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் கொண்டு குறுந்தகடுகளை அடுக்கடுக்காக வைத்திருப்பார். இப்பத்தியில் வராத தொடர் வகையை காண்க. இதுல தொடர் வகை எது வரலன்றதான் நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. மாடியிலிருந்து இறங்கினார் முகமது. ஸோ இறங்கினார் முகமது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னதுங்க, ஒரு வினைமுற்று தொடர். என்னதுங்க, இது வந்து ஒரு வினைமுற்று தொடர். அப்போ இது வந்துச்சு. ஓகே. அவர் பாடகர். அவர் வந்து பாடகர் அப்படின்றது வந்து ஒரு எழுவாய் தொடர். என்னதுங்க, எழுவாய் தொடர். அவர் பாடகர் அப்படின்றது எழுவாய் தொடர். அவர்கள் வந்து அறையில் கேட்ட பாடலையும் கேட்காத பாடலையும் அடுக்கடுக்காக வைத்துள்ளார். கேட்ட கேட்காத அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்ச தொடர். கேட்ட மற்றும் கேட்காத அப்படின்றது வந்து பெயரச்ச தொடர். அதுவும் வந்துச்சுங்க. ஓகேங்களா? அடுக்கடுக்காக வைத்திருந்தார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர்ல வரணும். அதுதான் இங்க இல்லைன்றதுனால அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர் தான் வந்து இங்க இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? சரி, விசும்பில் இசையில் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? இது கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கு. விசும்பில் இசையில் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? ஸோ இதுல எதனை குறிக்கிறது அப்படின்னா வானத்தையும் பேரொளியும் தான் குறிக்குது. எதுங்க, வானத்தையும் பேரொளியும் தான் வந்து குறிக்கக்கூடியதா வந்து இந்த 2 வரிகள் வந்து காணப்படுது. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர், வானத்தையும் பேரொளியையும். அடுத்து பாருங்க, 3 செய்திகள் ஒரு செய்தியா படிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வரும். ஆமாங்க, கரெக்ட் தான். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது எந்த பெருமையே? ஸோ காத்தே சொல்றா போல இருக்கு. ஸோ இந்தியாவில் காற்றாலை உற்பத்தியில தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் இல்லைங்க, முதலிடம். அப்ப 2வது கூற்று வந்து தவறா இருக்கு. முதலிடத்துல தான் வந்து இந்தியா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கிறேன். ஆமாங்க, தென்மேற்கு பருவக்காற்றாக வந்து 70 விழுக்காடு கொடுக்குது. அப்ப இது கரெக்ட் தான். அப்ப செய்தி 2 மட்டும் தான் தவறா இருக்கு. செய்தி 1 மற்றும் 3 சரி அப்படின்றதுனால எதுங்க, டி தான் இதுக்கான ஆன்சர். அதுக்கான கரெக்ஷனும் நான் கீழே கொடுத்துருக்க பாருங்க, தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அப்ப செய்தி 1 மற்றும் 3 ஆகியன சரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சப்போஸ் நீங்க நியூ புக்ல கொஸ்டின் ஆன்சர் குறிக்காம இருந்தீங்கன்னா கூட இப்ப கூட என்ன பண்ணலாம், நீங்க வந்து குறிச்சுக்கலாம். அடுத்து பொறுத்துக. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் அங்கே புக் பேக்கில் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம். கொண்டல். கொண்டல் அப்படின்னா என்னதுங்க, ஸோ வடக்கிலிருந்து வீசக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கொண்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். சரிங்க, கிழக்கு மாற்றி சொல்லிட்டேன். கிழக்கிலிருந்து வீசக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கொண்டல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ 3. கோடை. கோடைனா வந்து பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து வீசக்கூடியது தான் கோடை அப்படின்னு அழைக்கப்படும். அப்போ 1. வாடை. வடக்கிலிருந்து வீசக்கூடியது வந்து வாடை அப்படின்னு அழைக்கப்படும். அப்போ 4. தெற்கிலிருந்து வீசக்கூடியது தென்றல் அழைக்கப்படும். அப்போ 2. 3, 1, 4 எங்க இருக்கு பாருங்க, டி இருக்கு பாருங்க. டி தான் அதுக்கான ஆன்சர். சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் சொல்றப்ப கொஞ்சம் ஃப்ளோல மாற்றி சொல்லிட்டேன். ஸோ கிழக்கிலிருந்து வீசக்கூடியது தான் கொண்டல். அடுத்து, மகிழுந்து வருமா என்பது டேஷ். மகிழுந்து வருமா என்பது டேஷ். ஸோ மகிழுந்து வருமா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர். அதாவது எழுவாயோட ஒரு வினையோ பெயரோ வினாவோ பயனிலைகளாக தொடர்வது எழுவாய் தொடர். இங்க வந்து பாருங்க, ஒரு வினா தொடர்றதுனால, ஓகேங்களா, இது எழுவாய். இதோட ஒரு வினா தொடர்றதுனால இது என்ன தொடருங்க, எழுவாய் தொடர். அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், எழுவாய் தொடர்.
அடுத்து 5வது கேள்வி. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது எது? அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது எது? எதுங்க? இந்த அறிஞருக்கு, அறிஞரது, இதுதான் வந்து இந்த வேற்றுமை உருவு தான் வந்து வேறுபடுத்த காரணமா இருக்குது. அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் வேற்றுமை உருவு, வேறுபடுத்த காரணமாக இருப்பது வேற்றுமை உருவு. அடுத்த 6வது கேள்வி. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே என பாடியவர் யார்? ஸோ காற்றை வந்து இந்த மாதிரி தவிர்த்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். கண்ணதாசன் தான் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருப்பாரு. அடுத்து பாருங்க. பொய்கையிடம் போனால், இது டைப்பிங் மிஸ்டேக். பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய், பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய், புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய் என காற்றை பாடியவர் யார்? பாருங்க, காற்று என்ன பண்றாரு? நீ போற இடத்துக்கு தவிர நீ மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. காற்றை புகுந்து பாடியவர் யாருன்னு யாருங்க? அப்துல் ரகுமான். பி தான் இதுக்கான ஆன்சர். அப்துல் ரகுமான் தான் வந்து இவ்வாறு புகழ்ந்து பாடியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஆல்ரெடி இது வந்து எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலர்களில் பொருந்தாதது எது? ஸோ கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலர்களில் பொருந்தாதது எது? சூப்பர். அத்தி மலர், ஆலமலர், பலாமலர், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணிற்கு காட்சி தராமல் அரியவனவாய் இருக்கக்கூடிய மலர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தி, ஆல, பலா, இது மூணுமே கண்ணிற்கு காட்சி தராமல் அரியவையா இருக்கக்கூடிய மலர்கள் தான் இது. 3 மலர்களுமே நம்ம கண்ணால வந்து அந்த மலர்களை பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஆனா சுள்ளி மலர் அப்படின்றது இதுல வந்து வராது. சுள்ளி மலர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மலருக்கு பெயரும் இருக்கும், மலரும் இருக்கும். ஆனா இதுதான் இந்த மலர் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, கண்டுபிடிக்க முடியாத மலர். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுள்ளி மலர் வந்து வரும். ஓகேங்களா? அப்ப இது 3 வந்து கரெக்ட் தான். அப்போ இதுல பொருந்தாத டி தான் சுள்ளி மலர். மலர் உண்டு, பெயரும் உண்டு, ஆனால் இதுதான் அது என்ற உறுதியாய் அறிய இயலாத நிலையில் இருக்கும் மலர்களாவே. இந்த மலர் பாருங்க, மலர் இருக்கும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயரும் இருக்கும். ஆனா இந்த பெயர் கொண்டதாம இந்த மலர் சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மலர் எது அப்படின்னு நம்ம வந்து கேட்கிறோம். அதுக்கான ஆன்சர் பாங்கர். ஓகேங்களா? டி தான் அதுக்கான ஆன்சர், பாங்கர் மலர். அதாவது சுள்ளி மலரும் பாங்கர் மலரும் தான் இத்தன்மையை கொண்டவை. நம்ம மேலே சொல்லிட்டேன், இருந்தாலும் இங்கே நான் கீழே வந்து என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்க பாருங்க. சுள்ளி மலர் மற்றும் பாங்கர் மலர் இதுதான் எத்தன்மை கொண்டதுன்னா பெயரும் இருக்கும், மலரும் இருக்கும். ஆனா உறுதியா அந்த மலர் தான் நம்மளால அறிய முடியாது. அத்தன்மை கொண்டதான் சுள்ளி மலரும் பாங்கல் மலரும். அடுத்து 10வது கேள்வி. அகழ்வுதல் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளே புதிந்திருக்கும் மலர்களில் பொருந்தாதது எது? ஸோ அகழ்வுதல் எல்லாமே மலர்களும் இருக்குங்க. ஆனா அது புறத்தை என்ன பண்ணாதான் நம்மளுக்கு வந்து காட்சிப்படாது, உள்ளே வந்து பொதிஞ்சிருக்கும். அந்த மலர்கள் என்ன பண்ணிருக்கும், உள்ளே பொதிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட மலர்களில் பொருந்தாதது எது அப்படின்னா அத்தி, ஆலம், கொழிஞ்சி, இது மூணுமே இதுல வரக்கூடியதுதான். சுள்ளி மலர் இதுல வராது. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம். சுள்ளி மலர் வந்து உறுதியா தெரியப்படாத மலர் தான் சுள்ளி மலர். அப்போ அத்தி, ஆலமலர், கொழிஞ்சி மலர், பலாமலர் ஆகியவை இத்தன்மை கொண்டவை. இத்தன்மை கொண்டவனா எதுங்க, காட்சிப்படாமல். மேல பார்த்தோம்னா அதே தான், காட்சிக்கு தராமல் அரியனவாய் அப்படின்றாங்க வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க என்ன பண்றாங்க, உள்ளே இருக்கும், புறத்தே காட்சிப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 சிமிலர் வேர்ட்ஸ் தான். ஸோ அப்படி சொன்னாலும் இதுல கொழிஞ்சி மலரும் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்துடும். ஓகேங்களா? அடுத்து 11வது கேள்வி பாருங்க. டேஷ் பூக்கள் இனிப்பானவை, கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும். எந்த பூக்கள் வந்து இனிப்பா இருக்கும், கரடி வந்து மரத்தின் மீதேறி அந்த பூ எடுத்து சாப்பிடும் அப்படின்னா இலுப்பை மரத்தோட அந்த பூவை தான் வந்து கரடிகள் வந்து என்ன பண்ணுமா, மரத்தின் மீதேறி அதை பறித்து சாப்பிடுமா. ஏன்னா இலுப்பை பூக்கள் எப்படி இருக்கும், இனிப்பா வந்து டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 12வது கேள்வி. குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ எது? ஸோ குடிநீர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தன்னோட மனத்தை ஏற்றக்கூடிய ஒரு பூவா இருக்கக்கூடியது என்னன்னா பாதிரி பூ. பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த பாதிரி பூ தான் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீருக்கு தன்னோட மனத்தை வந்து என்ன பண்ணுமா, ஏற்றி தரக்கூடிய ஒரு பூவா வந்து இருக்கு, பாதிரி பூ. அடுத்து 13வது கேள்வி. பொருந்தா இணை எது? அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ல இந்த அகராதியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்தா வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். அகன் சுடர் அப்படின்னா அகல் சுடர் கரெக்ட் தான். அகன்ற சுடர் அகல் சுடர்னு வரும், கரெக்ட் தான். ஆர்கலினா வந்து கடல், கரெக்ட் தான். கட்புல் அப்படின்னா வந்து ஓர் புலவன். கட்புல்னா யாரை குறிக்குதுங்க, ஓர் புலவனை வந்து குறிக்கக்கூடிய வார்த்தை தான் கட்புல் அப்படின்றது. கொடுவாய் அப்படின்னா ஆரவாரம், இதுதாங்க தவறு. ஸோ இது தவறா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஆர்கலினா தான் ஆரவாரத்தை குறிக்கும், கொடுவாய் அப்படின்றது ஆரவாரத்தை குறிக்காது. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஆர்கலி தான் ஆரவாரத்தை குறிக்கும். இது எல்லாமே சரியா இருக்கு. அடுத்து ஆர்கலி என்னும் சொல்லுடன் தொடர்பற்றது எது? ஸோ ஆர்கலி அப்படின்ற சொல்ல கூட தொடர்பற்றது எதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஆர்கலி மழை,
வெள்ளம், பேரொளி இதெல்லாமே ஆற்களில வரக்கூடியது. பழச்சொல் அப்படின்றது வந்து வராது. அப்ப பி தான் அதுக்கான ஆன்சர். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுவாய் என்பதுதான் வந்து பழச்சொல். ஸோ கொடுவாய் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பழச்சொல் அப்படின்ற மீனிங்ல வரக்கூடியது. அப்போ ஆற்களி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கடல், மழை, வெள்ளம், பேரொளி, ஆரவாரம் இதெல்லாமே ஆற்களி கூடிய பொருட்கள். கொடுவாய் அப்படின்றத வந்து பழச்சொல்ல வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். அடுத்து கீழ்கண்டவற்றுள் புலி என்பதை குறிப்பது எது? கீழ்கண்டவற்றுள் புலி அப்படின்றத வந்து எது குறிக்கும் அப்படின்னா கொடுவாய். டி தாங்க இதுக்கான ஆன்சர். கொடுவாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா புலி. கொடுவாய் தான் புலியை குறிக்கக்கூடியது. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். ஆனா அந்த திருவில் அப்படின்னு ஒண்ணு புதுசா சொல்லியிருப்பேன். திருவில் என்பது எதை குறிக்கதான்? இந்திர வில்லை வந்து குறிக்கக்கூடியது. இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்களி அப்படின்னா கடல், மழை, வெள்ளம், பேரொளி, ஆரவாரம் இதெல்லாமே ஆற்களியோட பொருட்கள். கொடுவாய் அப்படின்னா ஒரு மிளகாய் என்ற பொருள் வரும். பழச்சொல், புலி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளைந்தவாய் இந்த மீனிங் எல்லாம் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 16வது கேள்வி பாருங்க. பொருந்தா ஒன்று எது? அதாவது இந்த கலைச்சொற்கள் இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ட்ரோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புயல், கரெக்ட் தான். டார்னடோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சூறாவளி, கரெக்ட் தான். டெம்பஸ்ட், டெம்பஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காற்று. ஓகேங்களா? இப்போ நியூ எடிஷன்ல இதை வன் புயல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓல்டு எடிஷன்ல பெருங்காற்று அப்படின்னு இருந்தது. ஸோ ஓல்டு எடிஷன்ல எப்படி இருந்ததுங்க? பெருங்காற்று அப்படின்னு இருந்தது. இப்போ நியூ எடிஷன்ல வன் புயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனால நான் நியூ எடிஷன் பிரகாரம் நடத்துறதுனால அதை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். வன் புயல் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? பிடிஎஃப் கொடுக்குறப்ப நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துறேன். வன் புயல் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? வேர்ல்வைண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்வைண்ட் அப்படின்றது என்னதுங்க? சுழல் காற்று. சுழல் காற்றுன்னு வரணும். அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. வேர்ல்வைண்ட் அப்படின்னா சுழல் காற்றுன்னு வரணும். லேண்ட் பிரீஸ், சி பிரீஸ்னா தான் வந்து நிலக்காற்று, கடற்காற்றை குறிக்கக்கூடியது. வேர்ல்வைண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சுழல் காற்றுன்னு வரணும். ஓகேங்களா? அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. ஸோ டெம்பஸ்ட் அப்படின்னா வந்து கரெக்ட் தான். ஓல்டு புக்ல பெருங்காற்றுன்னு இருந்தது. இப்போ வன் புயலும் மாத்திருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து 17வது கேள்வி. இது உங்களுக்கான கொஸ்டினுங்க. ஸோ கூற்றை கவனி. 3 கூற்றுகள் இருக்கு. இந்த 3 கூற்றுகளை பார்த்துட்டு எது ஆன்சர் வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க. குயில் பாட்டு பாரதியார், அதுவும் அந்த பறவை போல சா முகமது அலி, உலகின் மிகச்சிறந்த தவளை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ராமலிங்கம். சரி, 1 2 சரியா, 2 3 சரியா, 1 3 சரியா என்ன ஆன்சர் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது நாளைக்கு வந்து முடிச்சுட்டு நாளைக்கு ஃபுல் ரிவிஷன் போடுறப்போ நான் வந்து இதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இது ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க, வேகமா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பரிபாடல்ல அடியில் விசும்பி இசையில் விசும்பில் இசையில் சொல்லக்கூடியது வந்து வானத்தையும் பேரொழியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியா இருக்கும். தமிழ்நாடு வந்து முதலிடம் வரணும். அதனால 1 3 சரி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிழக்குனா கொண்டல். ஓகேங்களா? 3. கோடைனா வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு. அப்போ 1. வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. அப்போ 3 1 4 2 வரணும். மகிழ்ந்து வருவோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர். அறிஞ்சிறது நூல், அறிஞ்சிருக்கு நூல் அப்படின்றது வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபால வேறுபட்டு காணப்படுது. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே அப்படின்ற பாடல் வந்து கண்ணதாசன் வந்து பாடியிருப்பாரு. பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய், பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய், புல்லாங்குழல் புகுந்தால் இசையாகி விடுகிறாய் சொல்லிட்டு காற்றை பாடியவர் வந்து அப்துல் ரகுமான். கண்ணிற்கு காட்சி தலமாய் அரியவனவாய் இருக்கக்கூடிய மலர்கள் அத்திமலர், ஆலமலர், பலாமலர். இது வந்து பொருந்தாது. மலர் உண்டு, பெயர் இருக்கும். ஆனா இதுதான் அந்த மலர். நம்மளால கண்டுபிடிக்க முடியாத மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுள்ளி மலரும் பாங்கர் மலரும். அகழ்வதல் முதல உறுப்புகள் உள்ளே இருந்தாலும் புறத்தே நம்மளுக்கு காட்சி தராம உள்ளே புதிந்திருக்கக்கூடிய மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அத்திமலர், ஆலமலர், கொழிஞ்சி மலர், பலாமலர். இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஷ் பூக்கள் இனிப்பானவை, கரடிகள் உண்ணும் அப்படின்னா இலுப்பை பூக்கள். குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றக்கூடிய பூ எதுனா பாதிரி பூ. பொருந்தா இணை எது? இதுல இருந்து பொருந்தாதுங்க. கொடுவாய் அப்படின்றதான் பொருந்தாது. ஏன்னா ஆற்களி தான் ஆரவாரம்னு வரும். ஓகேங்களா? ஏன்னா ஆற்களி அப்படின்னா கடல், மழை, வெள்ளம், பேரொளி, ஆரவாரம். நல்லா நான் வச்சு ஏன் ரிப்பீட்டடா சொல்றேன் அப்படின்னா அதிகமா இருக்கிறதுல தான் கொஸ்டின் எடுப்பாங்க. கொடுவாய் அப்படின்னா ஒரு மிளகாய், பழச்சொல், புலி, வளைந்தவாய் இதெல்லாமே கொடுவாயில வரக்கூடியது. ஆற்களி அப்படின்ற சொல்லோட தொடர்பற்றது அப்படின்னா பழச்சொல். ஏன்னா கொடுவாயோட மீனிங் தான் பழச்சொல். புலி அப்படின்றது கொடுவாய் அப்படின்றது புலியை குறிக்கக்கூடியது. இதுல பொருந்தாம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெல்வைண்ட் அப்படின்றது இது வந்து சுழல் காற்றுன்னு வரணும். அடுத்து இதுல எது ஆன்சர் அப்படின்றத நீங்க தான் வந்து கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இயல் 2ஐயும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதுக்கான ஃபுல் ரிவிஷன் முதல்ல இருந்து ஃபுல் ரிவிஷன் நான் வந்து நாளைக்கு கொடுத்துறேன். ஸோ அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிடும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.